Social Eagle is a 10-year-old brand. Social Eagle is not just an institute. Social Eagle is more than that. 10 வருஷமா நாங்க கத்துக்கிட்ட விஷயத்தை இந்த வாரம் இதை பண்ணுங்க, இன்னைக்கு இதை பண்ணுங்க, இந்த மாசத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அந்த ஸ்ட்ரக்சரை இன்னொருக்கு தரும்போது அவங்களாலையும் பண்ணி பார்க்க முடியுது. ஆப்வியஸா ரிசல்ட்டும் வருது. இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. This is just pure focused disciplined effort done on a daily basis. அகாடமியில உள்ள இருந்து பார்க்கறத விட வெளியில இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ண யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் பார்க்குற விஷயங்கள் ஓகே 1000க்கும் மேற்பட்ட ரிவ்யூஸ் வச்சிருக்காங்க, யூடியூப்ல இவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களை பற்றி நிறைய கேள்வியும் படுறோம். எப்படி இவங்களால இந்த ஸ்டூடெண்ட்ஸால் இவ்வளோ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு பதில் இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் நாலேஜ். ஸோ முதல் நாள் ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் லைவாக ஜூமில் இருக்கும். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்பப்பெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கோர்ஸுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தருவோம். ஒரு விஷயம் தட் சோசியல் ஈகிள் வில் ஸ்டாண்ட் ஃபார் இஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் ஹோப். சும்மா ஒரு ஹோப் ஒன்று கொடுத்துட்டு இதை நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ, அதிகமான வீடியோஸ் கொடுத்துட்டு இந்த வீடியோஸை பார்த்தா நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ கிடையாது. ஹோப் இஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட். அது தேவை, டெஃபினட்டா அது வேணும். ஆனால் அது மட்டும் பத்தாது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ், ரைட் டாக்டிக்ஸ், ரைட் டூல்ஸ் அதை சொல்லி கொடுத்து நீங்க எப்படி கிளைண்ட் எடுக்கணும், கிளைண்ட்டுக்கு என்ன பெயின் இருக்கு, எப்படி நீங்க சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லி கொடுத்து கிளைண்ட் எடுக்க வைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அரௌண்ட் 20 மாடியூல்ஸ் அண்ட் கோர்ஸோடைய கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டரா ஒரு ஆண்டர்பிரனரா ஒருத்தர் ஆகணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும், அவருடைய ஆண்டர்பிரனரியல் ஜேர்னில என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் மைண்ட் செட் மாடியூலும் இருக்கும். There is something called as 168 hours. ஒரு 168 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருக்கு. நீங்க வந்து சில நேரங்களில் ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருந்து, இல்ல பிசினஸ் பர்சனா இருந்து, ஸ்டூடெண்டா இருந்து, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த லிமிட்டட் டைம்ல ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டைமை நீங்க மெஷர் பண்ணி ஆகணும். அண்ட் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால எவ்ரிதிங் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன், ஒரு போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணணும், கிரியேட்டிவ் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் 65 லட்ச ரூபாங்கிறது கண்டிப்பாக டூர் பேக்கேஜாக இருக்காது. ஏன்னா குற்றாலம் என்ன பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம் எல்லாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 65 lakhs அப்படின்னு கீழே பார்த்துட்டு குற்றாலம் ஒரு இமேஜை பார்த்துட்டு உள்ளார வந்து லீடு கொடுத்து அந்த லீடில் ஒரு 10 லீட்லேயே 2 லீடு அவங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு. 2 லீடு அப்படின்னா எவ்வளோன்னு பாருங்க, ஆல்மோஸ்ட் 1.2 crores 10 லீட்லேயே அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. அண்ட் காப்பி ரைட்டிங், வெப்சைட், பிளாக் போஸ்ட், இந்த மாதிரி இடத்துல எப்படி கான்டென்ட் எழுதுறது, ஒரு லேண்டிங் பேஜ் இல்லைனா ஒரு ஆடுக்கு மேலே அட்ராக்டிவாக காப்பி எப்படி எழுதுறது, இதை எப்படி இன்னும் பெருசாக காட்டலாம், எமோஷ்னலி எப்படி இதை வந்து மக்களுக்கு வந்து இது உனக்கு பெயின்டா அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, கிரானிக் பேக் பெயின் இருந்ததுன்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா, செகண்டு டெய்லி ஆக்டிவிட்டி பண்ண முடியல அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாகுமா. ஸோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க, அதை எஜிடேட் பண்ணிட்டோம். அடுத்தது சொல்யூஷன். என்ன சொல்யூஷனு? அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி பேக் பெயின் ரிலீஃப் ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. அந்த ப்ரோக்ராம் ஹஸ் ஹெல்ப் thousands ஆஃப் பீப்புள் ரீகெயின் மொபிலிட்டி. இது எல்லாமே இந்த மாடியூலில் கவர் ஆகியிருக்கு. அண்ட் மாறிக்கிட்டே வர டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு போஸ்டர் எவ்வளோ முக்கியமோ, போஸ்டருக்கு மேலே எழுதுகிற டெக்ஸ்ட் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்கும் முக்கியம். கட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கட்ஸ் இருக்கு. ஜம்ப் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜே கட்னு சொல்லுவாங்க, எல் கட்னு சொல்லுவாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குமே தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மாடியூலாகவே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மைண்ட் செட் ரெடி ஆகிடுச்சு, கான்டென்ட் கிரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், யூடியூப், லிங்க்டின் அண்ட் இந்த மாதிரி மெயினான பிளாட்ஃபார்ம்ஸில் ஆட் ரன் பண்ணணும்னா முதல்ல இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆட்னா என்ன, எங்கே போய் ஆட் போடணும், ஆட் ரன் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஆட் அக்கௌண்ட்டில் பில்லிங் அண்ட் பேமெண்ட் இருக்கும், ஆடியன்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், ஆட்ஸ் மேனேஜர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்த ஒரு எலமெண்ட் தான் ஆட் அக்கௌண்ட். அண்ட் ஆட் ரன் பண்ணுறதை தாண்டி உங்கள் கிளைண்ட்டோடைய கஸ்டமர் யார், அவங்களுக்கு எப்படி ஆட் ரன் பண்ணணும். டீமோகிராஃபியை கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் லெவலு, என்ன எஜுகேஷன் லெவல் இருக்கோ அதை டார்கெட் பண்ணலாம், என்ன படிக்கிறாங்களோ அதை டார்கெட் பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட் இயர்ஸ் இருந்துச்சுன்னா அதை டார்கெட் பண்ணலாம். எப்படி ரன் பண்ண ரிசல்ட் வரும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரீசர்ச், கஸ்டமர் அவதார், டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக மாடியூல்ஸ் இருக்குது. சோஷியல் ஈகிள் பொறுத்த வரைக்கும் we want to create comprehensive, full-fledged, full packed digital entrepreneurs. So which means வளர்ந்துகிட்ட வர artificial intelligence, AI பற்றி தனி மாடியூல்ஸ். இங்கே தான் மேஜிக்கே நடக்க போகுது. டெக்ஸ்ட் ஆன் மீடியா, ஏஐ வாய்ஸ் ஓவர் வேணுமா, இல்லை உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்களா, ஒரு டாக்கிங் ஹெட் மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்குது. உங்கள் கிளைண்ட்டுடைய வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு SEO எப்படி பண்ணி தரணும், அண்ட் நீங்கள் ரன் பண்ணுற ஆட் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கும் உங்கள் கிளைண்ட்டுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் அட்வான்ஸ் ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, லேண்டிங் பேஜஸ் கிரியேட் பண்ணி அது மூலியமாக நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, இது எல்லாம்
எல்லாமே ஃபுல்லாக டாப்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டாக டாபிக் வைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியூலில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. டிஸ்க்ளைமர் போட்டுட்டு திருப்பி உங்கள் கால் டு ஆக்ஷனை வந்து ஹைலைட் பண்ணலாம், இந்த சைடு என் ஃபோட்டோ போடலாம், இதெல்லாம். அண்ட் ஒரு ஆண்டர்பனராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்லை தாண்டி பிஸ்னஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அண்ட் தட் இஸ் வேர் சேல்ஸ் கம்ஸ் இன். நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில்லை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அண்ட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சோஷியல் லீகலில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஒரு பிராண்டுக்கு வேல்யூ கொடுத்து சொல்யூஷன் கொடுத்து அது மூலிமா அவங்கள கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் கிளைண்ட் எடுத்ததுக்கப்புறம் மாதம் அவங்களுக்கு ரிசல்ட் தந்து அவங்கள கிளைண்ட்டாக ரீட்டைன் பண்ணுறது எப்படி, ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். கொஸ்டின்ஸ் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆன்சர்ஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க பிஸ்னஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவங்க யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் கிளைண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளைண்ட் யார், கிளைண்ட் எங்கே இருப்பாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்ணணும், எவ்வளவு கோட் பண்ணணும், கிளைண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் இதை லாங் டர்மாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி அது ஒரு பிஸ்னஸாக செட் பண்ணுறது, ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணுமா வேணாமா, நான் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் கான்டென்ட் நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோர்ஸையும் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டும் ஒரு முக்கியமான பகுதி. ஸோ ஒரு மாசத்துல சிலபஸ் படி தினமும் எந்தெந்த வீடியோ பார்க்கணும், படிச்சதுக்கப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்கே போஸ்ட் பண்ணணும், எங்கே ஷேர் பண்ணணும், எல்லாத்துக்குமே வழிகளும் சொல்லிடுவோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து அங்கங்கேயே டவுட் கிளியர் பண்ணியிருந்தாலுமே இன்னும் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. ஆன்லைன் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் அந்தந்த வாரம் படிச்சு அந்தந்த வாரமே இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ வர டவுட்ஸ் அப்பப்பவே கிளியர் பண்ணுங்கிறதுனால வாரம் ஜூம்ல லைவா டவுட் கிளியரன்ஸ் செஷன் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாசத்துலயே 4 வாட்டி லைவா ஜூம்ல டீடைல்டா டவுட்ஸ் கிளியர் பண்ணப்படும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிக்கிற மாசத்துல 2 தடவை ஃபுல் டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுடைய சோஷியல் லீகல் ட்ரைனிங் சென்டருக்கு வருவாங்க. அண்ட் இந்த 2 ஆஃப்லைன் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாம சோஷியல் லீகல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க. நேரில் வரும்போது புது ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ண முடியும், கொலாபரேட் பண்ண முடியும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உள்ள இருந்து பார்க்க முடியும். லூம் வீடியோஸ், லேஸ் மெத்தட், மெத்தட் ஆட்ஸ், 3C சார்ஜிங், ஹை டிக்கெட் வேல்யூஸ், ஓகே ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ். ஆட் ரன் பண்ணுறதுலேருந்து கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலேருந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து சேல்ஸ் எப்படி பண்ணணும், உங்கள் கஸ்டமர் எப்படி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையுமே லைவாக பண்ணி பார்க்க வைப்போம். ஒருத்தருக்கு என்னதான் நாலேஜ் அதிகமாக இருந்தாலுமே அதே ஃபீல்டில் இன்னொருத்தர் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்காருங்கிறப்போ அவங்க முன்னாடி அதே விஷயத்தை பண்ணி காமிச்சு ஃபீட்பேக் வாங்கி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ பூஸ்டப் ஆகுது. அண்ட் இந்த ஆஃப்லைன் செஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் கேமே வேறு மாதிரி மாறுது. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் பண்ணேன். அந்த ஆடுக்கு ஆல்ரெடி 50,000 பேமெண்ட் இன்னைக்கு தான் கரெக்டாக வருது. ப்ளஸ் 1 lakh பேமெண்ட் ஆல்ரெடி நவம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கும் பேமெண்ட் ஆன் சேல் பேசிட்டீங்க. அவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர் வண்டிக்கெலாம் ஜிபிஎஸ் காருக்கெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மால்ட் அவங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணோம். அப்புறம் கிரியேட்டிவ்ஸ்லாம் நானே ரெடி பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ணியிருந்தேன். அது 3 days ரன் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 11 கிளைண்ட் வந்திருந்தாங்க. நேற்று அவங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கோர்ஸ் நாலேஜை தாண்டி 4 வாட்டி ஆன்லைன் கிளாஸ், 2 வாட்டி ஃபுல் டே ஆஃப்லைன் கிளாஸ், இதெல்லாம் நடந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் சொன்னது சோஷியல் லீகலுடைய கம்யூனிட்டி. நான் இப்போ இருக்கிறத தாண்டியும் என்னால் நிறைய பண்ண முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மக்கள் ஒன்று கூடுறதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணது தான் சோஷியல் லீகல் கம்யூனிட்டி. அண்ட் இந்த கம்யூனிட்டியோடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸோடைய எனர்ஜி தான். படித்து முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட் எடுக்க போகிறேன், ஒரு 3-4-5 monthsல எனக்கு ஒரு டவுட் வருது, எனக்கு சப்போர்ட் வேணும், இண்டஸ்ட்ரியில் எதுவும் மாறுது, மார்க்கெட்டில் ஒரு ஐடியா புதுசாக வருது அப்படின்னா இந்த கம்யூனிட்டி அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகுது. அண்ட் இந்த கம்யூனிட்டி வாட்ஸ்அப்லேயும் தொடருது. நீங்கள் படிக்கிற குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணப்படும். அண்ட் 1 monthல தினமும் மினிமம் 3 hours எஃபர்ட் போட ரெடியாக இருக்கிற மக்கள் மட்டும் ஒன்று கூடி இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காங்க. இது எல்லாமே அட்டென்ட் பண்ணாலுமே கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா சப்போர்ட் தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு 52 தடவை லைவா ஜூம்ல ஸ்பெஷல் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸும் கண்டக்ட் பண்றோம். அண்ட் 52 தடவை நடக்கிற அந்த ஸ்பெஷல் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ்ல டாபிக் வைஸ் எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ற மாதிரி சிஸ்டம் செட் பண்ணிருக்கோம். ஃபீட்பேக் ரிலேட்டட் டவுட்ஸ்னா இந்த விஷயத்தை நான் வந்து வெளியில சொல்ல போறேன், வெளியில பேசுறேன், அதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது, இந்த மாதிரி ஃபீட்பேக் வருது, அதுல எனக்கு டவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிரைஸ் சொல்லும் போது அவங்க வந்து பிரைஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் செஷன்ஸும் நடக்கும். கம்யூனிட்டியில 600க்கு மேல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற போஸ்ட் இருந்தாலுமே அதுல நிறைய ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணவங்கள சூப்பர் ஸ்டார்ஸ்னு கூப்பிடுவோம். அண்ட் அந்த சூப்பர் ஸ்டாரையே கூப்பிட்டு அவங்க எப்படி அந்த ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, சொல்லிக் கொடுத்த விஷயத்தை எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களே உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் சொல்லுவோம். டெய்லி நீங்க கிளைண்டோட கனெக்ட்ல இருக்கணும். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். உங்க கம்பெனிக்கு கிரியேட் பண்ணிட்டு நீங்க டெய்லி போஸ்ட் போறது எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் அது பண்றாங்களா என்னன்னு தெரியல.
கண்டிப்பா அதை பண்ணுங்க. அண்ட் இது இல்லாமல் ஸ்பெஷல் புக் சம்மரி செஷன்ஸும் இருக்குது. கம்யூனிட்டியில் ஒருத்தங்க ஒரு நல்ல புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை ஒரு வெபினாரை கண்டக்ட் பண்ணி மற்றவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். 4 ways to get leads, lead getters, 1 page ad plan. சோஷியல் லீகல் கம்யூனிட்டியில் நாலேஜை நாங்கள் சொந்த கொண்டாட மாட்டோம். எங்களுக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால மற்றவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியணும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்கிறது, எங்களை நிறைய புஷ் பண்ணுறீங்க, நாங்களே எங்களை இவ்வளோ புஷ் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு. நீங்கள் 1000 செல்ஃப் ஹெல்ப் புக் படித்தாலும் அது கொடுக்க போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து இதுவாக தான் இருக்கும். அந்த லைன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டிசிப்ளின்ட், ஃபோக்கஸ்ட், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டன் ஆன் ஏ டெய்லி பேசிஸ். ஸோ அந்த பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுற வரைக்கும் எங்கள் சைடில் எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் ஹேக்கத்தானும் கண்டக்ட் பண்ணுறோம். ஹேக்கத்தான் இஸ் அ காம்படிஷன். ஹேக்கத்தானுடைய நோக்கமே கற்றுக்கிட்ட விஷயத்தை உடனே காம்படிஷன் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் தென் அண்ட் தேர் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது இஸ் வாட் சோஷியல் லீகல் இஸ் ஆல் அபவுட். அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். கோர்ஸை அஃபிஷியலாக கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருமே கான்வகேஷனில் எங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுவாங்க. அண்ட் கான்வகேஷன் நடக்கிற டைமில் நிறைய சீஃப் கெஸ்ட்ஸை இன்வைட் பண்ணி தர்ணி ப்ரோ, விஷ்ணு ப்ரோ, சதீஷ் ப்ரோ இவங்க எல்லார் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸை அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ரெகக்னேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னை அப்படியே பழையபடி வந்து என்னை அப்படியே மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக வந்து நான் இதாகிட்டேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியில் கூட எனக்கு இந்த சப்போர்ட் கிடையாது. ₹1 கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. 10ல் ஒன்றா ஓடிட்டு இருந்தேன். இங்கே இத்தனை பேர் இருக்கோம், என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நான் என்னோட ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உள்ளே வந்த உடனே லீட் ஜென்ரேஷன் ரன் பண்ணேன். 51 லீட் வந்துச்சு. அதில் 15 லீடு அண்டர் ப்ராசஸில் இருக்குது. 5 லீடு கன்வெர்ட் ஆகி சேல்ஸ் உள்ளே எடுத்துட்டேன். இந்த சோசியல் ஈகிள்ன்ற ஒரு ஈகிளுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். 2014 என்னோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக இது என்னோட 3வது கான்வகேஷனாக இருக்கணும். பட் வந்து அப்போவே நான் வந்து கான்வகேஷன் அட்டன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஒரு ஸ்பீக்கராக இருந்தேன் காலேஜில். ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இந்த அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணது வந்துட்டு எப்போவுமே ஃபீலிங் ப்ரௌடாக இருங்க. தர்ணி ப்ரோ வந்து கோயம்புத்தூர் வந்தப்போ சொன்னேன், ப்ரோ அடுத்த டிஜிட்டல் சப்மிட்டுக்கு எனக்கு தனியாக ஒரு ஈகிள் அவார்ட்ஸ் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தமிழ்நாடு டிஜிட்டல் சமிட் சோஷியல் லீகலால் ஹோஸ்ட் பண்ணப்படுற ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு டிஜிட்டல் சமிட்லையும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தரும். சோஷியல் லீகலில் படித்து 5 lakhs மேலே ஏர்ன் பண்ண எல்லாரையுமே அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ணுறோம். 10 lakhs மேலே ஆக்டிவாக ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே அஃபிஷியலாக ஈகிள் அவார்டும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ட் அவார்ட் மட்டும் இல்லாமல் டிஎன்டிஎஸில் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் அவங்களுடைய நாலேஜ்லாம் ஷேர் பண்ணுறப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு அஃபிஷியலாக ஒரு இன்வைட்டும் கிடைக்கும். சோஷியல் லீகல் இஸ் மச் மோர் தென் அ கோர்ஸ். இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் இதே விஷயத்தான் நிறைய பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கோர்ஸை விற்கலாம் ட்ரை பண்ணல, நீங்கள் இருக்கிறது தான் சொல்கிறீங்க. அண்ட் இவ்வளோ ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்காக தான் வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள். 10 வருஷமாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம். நாங்கள் தினமும் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி மேலே நாங்கள் 100% நம்புகிறோம். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான் பாக்கி இருக்குது, எப்போ பண்ண போகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓரியன்டேஷன் செஷனாக இருந்தாலும், கோர்ஸ் மாடியூல்ஸில் இருக்கிற கான்டென்ட்டாக இருந்தாலும், ஆன்லைன் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ், ஆஃப்லைன் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ், ஸ்பெஷல் டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ், புக் சம்மரி செஷன்ஸ், சூப்பர் ஸ்டார் செஷன்ஸ், கம்யூனிட்டியோடைய பர்பஸ், கம்யூனிட்டியில் நடக்கிற இன்டராக்ஷன்ஸ், கொலாபரேஷன், ஹையரிங், ஹேக்கத்தான்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ், கான்வகேஷன்ஸ், தமிழ்நாடு டிஜிட்டல் சமிட், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே வி புஷ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எனிதிங். கோர்ஸ் படிக்கிற அந்த 1 monthல தினமும் மார்னிங் லைவாக ஒரு சிங்க்அப் காலும் இருக்கும். அஃபிஷியலாக அன்னைக்கு என்ன படிக்கணும், என்ன ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எடுக்கணும், இது எல்லாமே சொல்லியிருந்தாலுமே தினமும் ஏர்லி மார்னிங் லைவாக வீடியோ கால் கூப்பிட்டு சிங்க்அப் செஷன், பூஸ்டப் செஷன், எனர்ஜி ஷேரிங் செஷன் இது எல்லாமே நடக்கும். இதை தினமும் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அதே ஜோனில் இருக்கணுங்கிறதுக்காக. கரெக்டான நாலேஜ் கரெக்டான ஆளுங்கள்ட்ட வந்தால் நான் தினமும் எஃபர்ட் போட்டு என்னுடைய லைஃப்பை நான் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஐ எம் ரெடி. ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சோஷியல் லீகல் வில் ஆல்வேஸ் பி தேர். ஃப்ளை ஹை, ஃப்ளை ரியலி ஹை.